இந்த கதையில் வர தேவகியோட திருமணம் 5-6 வருடங்களாக தடைப்பட்டுக்கிட்டே இருந்தது. அதுக்கு காரணம் அவளோட தங்கை தேவகியை விட அழகாக இருந்தது தான். இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வந்தது. அது என்ன முடிவுன்னு சொல்வது தான் இந்த கதை. வணக்கம், உங்கள் சிநேகிதி மாலதி மகாதேவன். இந்த கதையை எழுதினது ஜோதிர்லதா கிரிஜா அவர்கள். வாங்க இப்போ கதை கேட்கலாம். முள்ளாக உறுத்தி கொண்டிருந்த ஒரு சிக்கல் தீரப்போகிற மகிழ்ச்சியில் அந்த குடும்பம் நிம்மதியாக இருந்தது. குறிப்பாக நிர்மலாவுக்கு நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. தன்னோட அழகு அக்காவின் கல்யாணத்துக்கு தடையாக இருப்பது அவளை முள்ளாய் உறுத்தி கொண்டிருந்தது. தேவகியை பெண் பார்க்க வந்தவர்கள் நிர்மலாவின் அழகை பார்த்துவிட்டு நிர்மலாவை தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிடுறாங்க. அதனால் தேவகியை பெண் பார்க்க வரும்போது நிர்மலாவை எங்கேயாவது வெளியே அனுப்பிடணும்னு அவளுடைய பெற்றோர்கள் முடிவு செஞ்சாங்க. சென்ற வாரம் வந்து பார்த்துட்டு போன பிள்ளையோட ஜாதகத்துடன் தேவகியின் ஜாதகம் நன்கு பொருந்தியிருப்பதால் பிள்ளை வீட்டார் தேவகியை பெண் பார்க்க வந்தார்கள். தேவகியின் பெற்றோர்கள் அப்போது நிர்மலாவை வெளியே அனுப்பிவிட்டிருந்தார்கள். வந்தவர்களுக்கு தேவகியை பிடித்திருந்தது. சம்பிரதாய பேச்சு நடைபெற்றது. அப்போது தேவகியின் பெற்றோர்கள் தங்களுக்கு 2 பெண்கள் என்றும் 2வது பெண் கிராமத்தில் இருக்கும் அவளுடைய அத்தை வீட்டுக்கு போயிருப்பதாக சொல்கிறாங்க. நிச்சயதார்த்த நாள் குறிக்கப்பட்டு இருந்தது. நிச்சயதார்த்தத்தின் போது கூட நிர்மலா ஊரில் இல்லை, அவளுடைய பெண் அதிகாரியுடன் அலுவலக பயணம் போயிருப்பதாக சொல்லிடணும் அப்படின்னு அந்த குடும்பத்தினர் முடிவு செஞ்சிருந்தாங்க. மறுநாள் சசாங்கன் அலுவலகத்துக்கு சென்றபோது அவனுடைய நண்பன் ரங்கன், என்னடா நேற்று திடீர்னு லீவ் போட்டுட்ட என்று கேட்டான். சசாங்கன் சற்றே வெட்கப்பட்டு சிரித்து, பொண்ணு பார்க்க போயிருந்தேன்டா, 1 மாதம் கழித்து நிச்சயதார்த்தம் வச்சுருக்காங்க, அதுக்கு உன்னை கட்டாயம் கூப்பிட வேண்டா என்றான். அது சரி, பொண்ணு என்ன பண்ணுறா? எங்கேயாவது வேலை பார்க்குறாளா? என்ன படிச்சிருக்கா? பார்க்க எப்படி இருக்கா? எல்லா விவரமும் சொல்லுடா என்றான் ரங்கன். பொண்ணு பேர் தேவகி, ஒரு பேங்க்கில் வேலை பார்க்குறா. மாநேரம்தான், ஆனால் லட்சணமாக இருக்கா. உண்மையை சொல்லணும்னா என்னை விட லட்சணந்தாண்டா. உயரமும் பருமனுமாக இருக்கிறேன்றதை தவிர நான் ஒன்றும் பெரிய அழகன் இல்லையே. அதை வச்சு பார்த்தா அவள் அழகிதான் என்றான் சசாங்கன். நேற்று பொண்ணு பார்க்க போயிருக்க, ஆனால் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலை, நீ ரகசியமாக வச்சிருந்திருக்க என்றான் ரங்கன். சேச்சே, அப்படியெல்லாம் இல்லைடா, திடீர்னு கூட்டிகிட்டு போயிட்டாங்கடா. அப்பாவும் அம்மாவும் ஏற்கனவே ஜாதகமெல்லாம் பார்த்துட்டாங்களாம், நல்லா பொருந்தி இருக்குதான். தப்பாக எடுத்துக்க எதடா ரங்கா என்றான் சசாங்கன். அது சரி, எந்த பேங்க்குன்னு சொல்லலையே என்று கேட்டான் ரங்கன். சசாங்கன் வங்கியின் பெயரை சொல்லிட்டு மயிலாப்பூர் பிரான்ச்சுடா என்றான். ரங்கன் சற்றே யோசிப்பது போல புருவ ஏற்றங்களுடன் இருந்த பிறகு, அவங்க வீடு அமிஞ்சக்கரையில் தானே இருக்கு என்று விசாரித்தான். சசாங்கன் வியப்புடன் விழிமலர்த்தி, ஆமாண்டா, அமிஞ்சிக்கரையில் ஐயாவு நாயுடு தெருவில் இருக்காங்க. உனக்கு தெரிஞ்சவங்களாடா என்று கேட்டான். 5 வருஷத்துக்கு முந்தி நாங்கள் அமிஞ்சிக்கரையில் தாண்டா குடியிருந்தோம். அதுக்கு அப்பால் வீடு கட்டினதுக்கு பிறகு தான் பெசன் நகருக்கு போனோம். அப்படின்னா உங்களுக்கு பழக்கப்பட்ட குடும்பம்னு சொல்லு. ஆமாம், அடுத்த வீடுடா. அது சரி, தங்கைக்காரியை பார்த்தியாடா என்றான் ரங்கன். ஏண்டா என்று கேட்டான் சசாங்கன். இல்லை, கேட்குறேன், சும்மா தான். அவள் எங்கேயோ கிராமத்தில் இருக்கிற அத்தை வீட்டுக்கு போயிருக்கிறதா சொன்னாங்க என்றான் சசாங்கன். இல்லைடா, பொய். அந்த பொண்ணு உன்னோட கண்ணில் பட்டுடக்கூடாதுன்னு எங்கேயோ வெளியே அனுப்பி வச்சிருப்பாங்க, எனக்கு தெரியும் என்றான் ரங்கன். ஏண்டா, ஏதாவது பிரச்சனையா? அந்த பொண்ணு ஏதாவது தப்பு பண்ணின மோசமான பெண்ணா என்று கேட்டான் சசாங்கன். இல்லை, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, நல்ல பொண்ணு தாண்டா. ஆனால் ரதி மாதிரி அழகாக இருப்பா. அழகுன்னா அழகு, அப்படி ஒரு அழகு. ஓவியர் மாருதி வரைகிற படம் மாதிரி மூக்கும் மொழியுமா ரொம்ப லட்சணமாக இருப்பாடா. அக்கால பொண்ணு பார்க்க வர்றவன் கண்ணில் தங்கச்சி பட்டுடுச்சின்னு வச்சுக்க, உடனே தங்கச்சியே தான் பிடிச்சிருக்குதுன்னு சொல்ல தொடங்கிடுவானுங்க. எனக்கு தெரிஞ்சு 5-6 தரம் அப்படி ஆயிடுச்சு.
அதனால தான் அவங்க அந்த பொண்ணு வீட்டில் இருக்க விடாமல் எங்கேயாவது அனுப்பி இருந்திருப்பாங்க என்றான் ரங்கன். சசாங்கனுக்கு ஒரு மாதிரியாக ஆயிற்று. அவனுக்கு அந்த குடும்பத்தினர் மீது மனத்தாங்கல் வந்தது. என்னடா யோசிக்கிற சசாங்கா என்றான் ரங்கன். ஒன்றும் இல்லைடா என்ற சசாங்கன் தனது ஏமாற்றத்தை மறைத்து கொள்ளும் முயற்சியில் புன்னகை செய்து, அது சரி, அந்த ரெண்டாவது பொண்ணு எங்கடா வேலை செய்யுது என்று விசாரித்தான். தாம்சன் அண்ட் ஜான்சன் காஸ்மெட்டிக்ஸ் கம்பெனி இருக்குதுல்ல, அங்கே ஸ்டெனோவா இருக்கா என்றான் ரங்கன். பாரிஸ் கார்னரில் இருக்குதுல்ல அந்த கம்பெனி? ஆமாம், அந்த பொண்ணு பேர் நிர்மலா என்று சசாங்கன் கேட்க தயங்கிய தகவலையும் ரங்கவன் சேர்த்தே கூறினான். உன்னோட மிஸ்ஸஸுக்கு எப்படா பிரசவ டைம் என்று பேச்சை மாற்றினான் சசாங்கன். ரங்கனின் மனைவி மிகவும் அழகானவள், ரங்கனும் அழகானவன். அவங்களோட திருமணத்தின் போது அவர்களோட ஜோடி பொருத்தத்தை எல்லோரும் புகழ்ந்தது சசாங்கனுக்கு தெரியும். ரங்கனே நிர்மலாவை அழகின்னு புகழறான்னா நிச்சயம் அவள் பேரழகியாக தான் இருக்கணும்னு சசாங்கனுக்கு தோன்றியது. கூடவே அவளை பார்த்தாகணும் என்ற ஆசையும் வந்தது. அன்று மாலையே நிர்மலாவின் அலுவலகத்துக்கு போன சசாங்கன் வரவேற்பறையில் இருந்த பெண்ணிடம் சுருக்கெழுத்தாளர் வேலை காலியுள்ளதா என்று விசாரித்தான். ஒரே ஒரு சுருக்கெழுத்தாளர் தான் இருப்பதாகவும் அவள் 5-6 வருடங்களாக வேலை செய்வதாக சொன்னாள் அந்த பெண். அப்படின்னா நிர்மலா ஒருத்தி தான். தப்பான பெண்ணை பார்த்துவிடக்கூடிய வாய்ப்பு இல்லை என்று தெரிந்து கொண்டான் சசாங்கன். தான் நிர்வாகியை பார்க்க வேண்டும் என்று சொன்னபோது அந்த பெண் அதற்கு ஏற்பாடு செய்தாள். நிர்வாகியின் அறைக்கு பக்கத்தில் இருந்த சுருக்கெழுத்தாளர் அறைக்கு சற்று வெளியே நின்று கொண்டான். ஒரு நிமிடத்தில் அந்த அறைக்கு வந்த பெண்ணை பார்த்தபோது அப்படியே அசந்து போய்விட்டான் சசாங்கன். நிர்மலா இத்தனை பேரழகியா என்று வியந்து போனான். அவள் அவனை கவனிக்கவில்லை. சசாங்கன் யாரும் எதுவும் கேட்பதற்கு முன்னால் அலுவலகத்துக்கு வெளியே வந்துவிட்டான். எதிரே இருந்த ஒரு பொது தொலைபேசி கூண்டினுள் மறுநிமிடம் அவன் இருந்தான். அந்த அலுவலகத்தின் இலக்கத்தை இயக்கி நிர்மலா ஸ்டெனோ என்று அவன் தெரிவிக்க தொலைபேசி இயக்குனர் இணைப்பு கொடுத்தாள். மறுநொடியில் எஸ் ஸ்டெனோ டு எம்டி என்று ஒரு இனிமையான குரல் அவன் காதுகளை குளிர்வித்தது. ஹலோ, என் பேர் சசாங்கன், உங்கள் அக்காவை பொண்ணு பார்த்துட்டு போனவன் என்றான். மறுமுனை மௌனமாக இருந்தது. கன நேரமே ஆனாலும் இதில் ஒரு அமைதியின்மை வெளிப்பட்டதாக சசாங்கனுக்கு தோன்றியது. சொல்லுங்க, உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் எங்கள் அக்காவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சதுக்காக என்றாள் நிர்மலா. உங்களை கொஞ்சம் தனியாக சந்தித்து பேசணுங்க. நிர்மலா தனது எரிச்சலை அடக்கி கொள்ள சிரமப்பட்டதாய் அவளது கனத்துக்கும் குறைவான மௌனம் அவனுக்கு உணர்த்தியது. எதுக்குங்க என்கிற ஒற்றை சொல் வினா அடி வயிற்றிலிருந்து புறப்பட்டார் போலவும் ஒலித்தது. நேரில் தான் சொல்லணுங்க. உங்கள் ஆஃபீஸுக்கே வர சொன்னாலும் வரேங்க. இல்லை, நீங்கள் சொல்கிற எந்த இடத்துலையும் நாம் சந்தித்து பேசலாம் என்றான் சசாங்கன். சந்திப்பும் இன்னொன்றும் எதுக்குங்க, இப்போவே கூட நீங்கள் ஃபோன்லேயே பேசலாமே என்றாள் நிர்மலா. இல்லைங்க, நேரில் தான் நாம் சந்திக்கணும் என்றான் சசாங்கன் உறுதியாக. மறுமுனை தொடர்ந்து சில நொடிகளுக்கு மௌனமாகியது. பிறகு, சரிங்க, இன்னைக்கு சாயங்காலம் எங்கள் ஆஃபீஸ் ரிசப்ஷனுக்கே வாங்க. அங்கேருந்தே 2 பேரும் ஆட்டோவில் போய் பீச்சில் ஒரு இடத்துல உட்காந்து பேசலாம் என்றாள். தேங்க்ஸுங்க என்றான் சசாங்கன். அது சரி, உங்களை நான் பார்த்ததில்லை இல்லையா, அதனால் நான் ரிசப்ஷனுக்கு வந்ததும் நீங்கள் எந்திரிச்சு நின்று குட் ஈவினிங் சொல்லணும். அது சரி, என்னை உங்களுக்கு தெரியாதே. தெரியுங்க, எப்படி தெரியுங்கிறத அப்பால சொல்கிறேன் என்றான் சசாங்கன். சரி, 5:30 மணிக்கு வாங்க என்றாள் நிர்மலா. அன்று மாலை கடற்கரையின் சந்தடியற்ற ஓரிடத்தில் இருவரும் அமர்ந்தார்கள். சசாங்கன் மௌனமாக இருந்ததையும் அவனது தயக்கத்தையும் பார்த்த நிர்மலா, எங்கள் அக்காவை பற்றி என்ன கேள்வி கேட்கணும்னு தோணுதோ எல்லாத்தையும் தயங்காமல் கேளுங்க. அதுக்கு முன்னால் மறுபடியும் என்னோட தேங்க்ஸை ஏற்றுக்கங்க. எங்கள் அக்காவை கல்யாணம் கட்ட சம்மதிச்சுக்காக. ஏன்னா அவள் கல்யாணம் 5-6 தரம் தட்டி போயிருக்கு என்றாள் புன்னகையுடன் நிர்மலா. தெரியும் என்றான் சசாங்கன். யார் சொன்னாங்க
என்று வியந்தாள் நிர்மலா. உங்கள் குடும்பத்தை பற்றி தெரிஞ்ச ஒரு நண்பன் சொன்னான். அப்படி தட்டி போனதுக்கான காரணத்தையும் அவன் சொன்னான் என்றான் சசாங்கன். நிர்மலா தன் மீது அவன் படர்த்திய பார்வையின் கூர்மையையும் அது உணர்த்திய பொருளையும் தாங்கிக் கொள்ள முடியாமல் முகம் சிரித்தாள். என்ன சொல்றீங்க? குரல் சற்றே கடுமையும் கொண்டு ஒலித்தது. உங்கள் அக்கா கல்யாணம் இத்தனை நாளும் கூடி வராமல் போனதுக்கு நீங்கள் தான் காரணங்கிறத அவன் சொன்னான் என்றான் சசாங்கன். யார் அந்த ஆளு என்கிற படபடப்பான அவளது கேள்வியில் இவன்களுக்கு வேற வேலை கிடையாதா என்கிற உட்கிடையும் புலப்பட்டதாக சசாங்கனுக்கு தோன்றியது. அவன் யாரா இருந்தா என்னங்க, விட்டுருங்க, அது உங்களுக்கு தெரிய வேணாம் என்றான். சரி சொல்லுங்க, அதுக்கும் இங்கே இப்போ நாம் சந்திக்க வந்திருக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்டாள் நிர்மலா. சம்பந்தம் இருக்குங்க என்றான். அது சரி, என்னை பார்த்துருக்கிறதா சொன்னீங்களே, எப்போ எங்கே பார்த்தீங்க? இன்னைக்கு தாங்க, உங்கள் ஆஃபீஸுக்கே வந்து உங்களுக்கு தெரியாமல் பார்த்துட்டு போனேன் என்றான் சசாங்கன். எதுக்காக? என்னோட நண்பன் சொன்னது சரிதானாங்கிறத நேரடியாக தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் என்றான் சசாங்கன். நிர்மலாவுக்கு முகம் சிவந்து போயிற்று. தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறதா இருக்கீங்க என்று தனது நாவில் குதித்த வினாவை வெகு பாடுபட்டு அடக்கி கொண்ட அவள் தனது அதிருப்தி சற்று வெளி தெரிகிற வண்ணம் அவனை கூர்ந்து நோக்கினாள். அந்த பார்வையின் கூர்மையில் அவன் தலை உடனே தாழ்ந்தது. என்றாலும் சமாளித்து கொண்டு அவன் ஒரு அசட்டு சிரிப்புடன் அவளை மறுபடியும் நோக்கினான். சரி, தெரிஞ்சாச்சுல்ல, அப்புறம் என்றாள் நிர்மலா. என்னங்க இது, புரியாத மாதிரி பேசுகிறீங்க என்றான். இப்போ என்ன சொல்ல வரீங்க மிஸ்டர் சசாங்கன்? என்ன பண்ணிக்கணும்னு அம்புட்டு தானே என்றாள் நிர்மலா. என்று உரு தெரியாத ஒளி குறிப்பை எழுப்பி அவன் அசடு வழிந்தான். எங்கள் அக்கா உங்களுக்கு ஏற்ற ஜோடியாக தெரியலையா உங்களுக்கு என்று கேட்டாள் நிர்மலா. இந்த கேள்வியின் உள்ளக்கிடத்திலிருந்து பல்வேறு கேள்விகளும் கணத்துள் புரிந்துவிட சசாங்கன் முகம் சிரித்தான். மிஸ்டர் சசாங்கன், எங்கள் அக்கா உங்களை விட அதிக அழகு தெரியுதா? மூக்கும் மொழியுமா அவளுக்கு என்ன குறைச்சல்? என்னைய மாதிரி சிவப்பு தோல் இல்லை. அவளை யாரும் அழகா இல்லைனோ அவலட்சணமோ சொல்ல முடியாது. இருந்தாலும் உங்கள் அழகு அவளுக்கு இல்லையே என்றான் சசாங்கன். சரி, அப்படியே இருக்கட்டும். ஆனால் உங்களுடைய லட்சண அவலட்சணங்களை பற்றி யோசித்து பார்த்தீங்களா மிஸ்டர் சசாங்கன்? தனக்கு ஏற்ற ஜோடி நீங்கள் இல்லைன்னு எங்கள் அக்கா சொல்லலை. அதுக்கு நீங்கள் நன்றி சொல்லணும். வாட்ட சாட்டமாக உயரமாக இருக்கீங்க தான், ஒத்துக்கிறேன். ஆனால் எந்த அழகை பார்த்து நீங்கள் இப்போ எங்கள் அக்கா வேணாம்னு சொல்ல நினைக்கிறீங்களோ அந்த அழகு உங்களுக்கு இருக்கான்னு கொஞ்சமாவது யோசித்து பார்த்தீங்களா? அதாவது அவளோட அழகுக்கு அவள் உங்களை விட இன்னும் அதிக அழகுள்ள ஆளாக விரும்பக்கூடுங்கிறத நினச்சி பார்த்தீங்களா நீங்கள் என்று கேட்டாள் நிர்மலா. கொஞ்சமும் தயங்காமல் நிர்மலா எரிந்த இந்த கேள்விகளின் கணைகளால் சசாங்கன் ஆடி போனான். எச்சில் விழுங்கினான். சுமாரான அழகின்னு நீ நினைக்கிற எங்கள் அக்காவே உன்னை விட அழகாக இருக்கிறப்ப பேரழகியான நான் உன்னை ஏற்றுப்பேன்னு எப்படிடா கணக்கு போடுற என்று அவள் கேட்காது நிறுத்தி கொண்ட கேள்வியும் அவன் செவிகளை தாக்க அவன் திகைத்து போனான். அவனால் பேசவே முடியவில்லை. என்றாலும் தனது மனசாட்சி உசுப்பி விடப்பட்டதாக அவன் உணர்ந்து வெட்கமுற்றான். ஐம் வெரி சாரி மிஸ்டர் சசாங்கன். எங்கள் அக்காவை பொண்ணு பார்க்க நீங்கள் வந்தப்ப உங்களோட தம்பியும் உங்களோட வந்திருந்ததாகவும் அவர் உங்கள் மாதிரி இல்லாமல் ரொம்ப அழகாக இருந்ததாகவும் கேள்விப்பட்டேன். பொண்ணோட இடத்துல நான் இருந்து உங்களை வேண்டாம்னு உங்கள் தம்பி தான் வேணும்னு நான் சொல்லிட்டா உங்கள் மனசு என்ன பாடுபடும்? அதையும் யோசிங்க. நான் பேசுகிறது உங்களுக்கு அதிக பிரசங்கித்தனமாக இருக்கலாம். ஆனால் நியாயமாக யோசிச்சு பாருங்கள் மிஸ்டர் சசாங்கன். ராத்திரி முழுக்க யோசித்து ஒரு நேர்மையான முடிவுக்கு வாங்க. இந்த சந்திப்பை பற்றி நான் எங்கள் வீட்டில் மூச்சு கூட விடுறதா இல்லை. அதுலேயும் எங்கள் அக்கா கிட்ட சொல்லவே மாட்டேன் என்றாள் நிர்மலா. அவள் எழுந்து கொண்டாள். அவனும் எழுந்தான். இதுக்கு ராத்திரி முழுக்க யோசிக்க வேணாம் மிஸ் நிர்மலா. இப்போவே நான் ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. நான் நினைச்சது தப்பு தான். அந்த நினைப்பை இதோ என் உடையில் ஒட்டிட்டு இருக்கிற கடற்கரை மணலை தட்டின மாதிரி தட்டிட்டேன். இனி கனவுல கூட அப்படி ஒரு நினைப்பு எனக்கு வராது. என்னை நம்புங்க. நீங்கள் என் வருங்கால மச்சினி தான்.
அதாவது சிஸ்டருக்கு சமமான சிஸ்டர் இன்லா. சபலப்பட்டதுக்கு என்னை மன்னிச்சிருங்க ப்ளீஸ் என்று கேட்டான் சசாங்கன். பரவாயில்ல பரவாயில்ல, வாங்க, அதோ அந்த கேன்டீனில் காபி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போகலாம் என்று தன் வருங்கால அத்தானை அன்புடன் அழைத்த நிர்மலாவுக்கு பின்னால் தலையை குனிந்து கொண்டு ஒரு ஆட்டுக்குட்டியைப் போல் சசாங்கன் பின்தொடர்ந்தான். கதை இத்துடன் முடிவடைந்தது. இந்த கதை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாம் இன்னொரு கதையோட இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.